The first fact, foreign exchange reserves. இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆஸ் ஆன் டேட்டுக்கு எப்படி இருக்குன்னா $654.2 பில்லியன் இருக்குது. இது 10 டேஸ்க்கு முன்னால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 305, அதாவது $305 மில்லியன் இன்க்ரீஸ் ஆகி இன்றைக்கி $654.2 பில்லியன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தா இந்தியன் கரன்சியோட வேல்யூ எகெயின்ஸ்ட் அமெரிக்கன் டாலர் அதுவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அப்போ இந்தியன் கரன்சி வேல்யூ எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாரம் பார்த்தா ஒரு அமெரிக்கன் டாலருக்கு 86.37 பைசா இருந்துச்சு. 86 ரூபா 37 பைசா. அது அப்படியே 85.94 போய் இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு 85 ரூபா இருக்குது. அப்போ இந்தியன் கரன்சியோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா ₹1.37 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. என்ன ரீசன்? இன்ஃப்ளோ ஆஃப் ஃபாரின் ஃபண்ட்ஸு, அது ஒரு காரணம். அடுத்து ஸ்டாக் மார்க்கெட், இந்தியா ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அட் த சேம் டைம் யூஎஸ்ஏட ஸ்டாக் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸு அட் த ரிஸ்கில் இருக்குது. அதனால தான் இந்த சடன் இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் இந்தியன் கரன்சி எகெயின்ஸ்ட் அமெரிக்கன் டாலர். See you.